என் பேர் சின்னக்குட்டியான், விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வர்றேன். நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அப்புறம் ஒரு காலேஜில் படித்தேன். நான் முடித்தது எம்காமு. முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அப்பா விவசாயம் பண்ணுறவர் தான். எங்கள் அம்மா அரை கிளாஸ் கூட படிக்கலை. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நம்ம ஊர்லேயே, ஏன்னா எங்களை யாருமே கிராமங்களில் எங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீடு இன்றைக்கும் மழை பெஞ்சா ஒழுகும். அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் எங்கள் அப்பா நீ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதுவும் போக எனக்கு கூட பிறந்தவங்க 3 சகோதரர்கள் இருக்காங்க. அப்போ எல்லாரையும் நம்ம இது பண்ணணும்னா நான் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுவும் போக சொந்தக்காரங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு இன்னமும் சாப்பிட மாட்டாங்க. இத்தனைக்கும் அத்தை மாமா மரலாம் இருக்காங்க. எங்கள் அத்தை மாயிங்க 2 பேர் கவர்மெண்ட்டில் ஆரையா ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாள் அவர்கிட்ட போய் எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார். இந்த மாதிரி மருமை குரூப் 4 படிக்கணும்னாரு. குரூப் 4ஆ? இதெல்லாம் நீ படித்து பாஸ் ஆகிடுவியா? அது ரொம்ப கஷ்டமான வேலையே அப்படின்னு அன்றைக்கி அனுப்பிவிட்டார். ஆனால் இன்றைக்கி அவரை விட மேல் போஸ்டிங்கில் குரூப் 2 ஆஃபீஸராக போய் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ளை அப்படின்றாரு. அன்றைக்கி வாடான்னு சொல்லுவார் என்னைய. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். அவங்கள மேடையில் ஏற்றி பெருமைப்படணும்னு நான் நினைக்கிறேன். பெரியவங்க 4 வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மாதா பீதா குரு தெய்வம். முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது குரு. எனக்கு முதல்ல நான் படிக்க போகணும்னு நினச்சும்போது ஃபீஸு எங்கே அதிக கம்மியாக இருக்குன்னு பார்த்தா முதல்ல எனக்கு கிடைச்சதே சுரேஷ் தான். ஏன்னா சுரேஷ் அகாடமியில் தான் ஃபீஸ் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா 12,000 ரூபா, மெயின்ஸில் 10,000 ரூபா, மொத்தம் 22,000 ரூபாயில் இந்த கோர்ஸே முடித்து இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு முதல்ல சுரேஷ் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே இந்த சுரேஷ் அகாடமிக்கு நான் கடமைப்பட்டவன் தான். அடுத்து தெய்வம். இந்த எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு கடவுள் சக்தி இருக்குது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. திரு சின்னக்குட்டியன் அவர்களின் பெற்றோர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். நாங்கள்லாம் சாதாரண விவசாயி தான்மா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டம்னாலும் அளவில்லாத கஷ்டம். அந்த கஷ்டத்துலேயும் படிக்க வச்சு தான் முன்னேற முடியும், ஒரு பெரிய ஆளாக முடியும் அப்படின்ற ஒரு மன நம்பிக்கை. நான் கஷ்டத்தெல்லாம் சொன்னான்னா நீங்கள்லாம் அழுதுருவீங்க. அந்த மாதிரி கஷ்டம். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் படிப்பில் நீங்கள் தான் ஒரு முன்னேற முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் அண்டா குண்டாலாம் அடை வச்சு இவனை படிக்க போட்டான். அதனால் படிக்கிற பசங்களை கொஞ்சம் நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் ஊக்குவிங்க. ஆமாம், இந்த சுரேஷ் அகாடமிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.